ஸ்ரீ காளி சித்தாய நமக. நம்ம போன பதிவுக்கு முன் பதிவில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய 7 கிரகங்கள் வரைக்கும் பார்த்தோம். அந்த 7 கிரகங்களால் நம்மளுக்கு என்னென்ன வியாதிகள், எந்தெந்த கிரகங்கள் நம்மளுக்கு எடுத்து கொடுக்குது, அதை சரி பண்ணுறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன மருந்து கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம். இன்னும் பாக்கி 2 இருக்குது. ஒன்று சுக்கிரன், அடுத்தது சனி. இந்த 2 பாக்கி இருக்குது. இதில் பார்க்கும்போது சுக்கிரன் இப்போ பார்க்கக்கூடியது சுக்கிரன். அந்த சுக்கிரனால் 2 இது நம்மளுக்கு டிஃபெக்ட் வரும். சுக்கிரன் சரியாக இல்லையானால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 2. ஒன்று பிறப்பு உறுப்பு சரியில்லை அப்படின்னா அந்த சுக்கிரன் தான் சரியில்லை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நம்மளுக்கு பிளட் இருக்குல்ல, இரத்தம், அந்த இரத்தத்தினால ஏற்படக்கூடிய வியாதிகள், அதில் இருக்கக்கூடிய வியாதிகள், இவைகளுக்கும் சுக்கிரன் தான் காரணம். இந்த 2 சேர்ந்து சுக்கிரன் தான், இந்த சுக்கிரன் தான் செய்யுது. இதில் சுக்கிரனுக்குரிய நாடி என்னன்னு பார்த்தோன்னா கபநாடி. ஆகவே சுக்கிரனுக்கு நம்மளுக்கு சரியில்லை என்று சொல்லும்போது நம்ம கபநாடியை பார்க்க வேண்டும். நாடியை பார்க்கும்போது சித்த வைத்தியத்தில் 3 நாடிகள் உண்டு: வாதம், பித்தம், கபம். இந்த கபநாடியானது சரியாக இயங்கவில்லையானால், சரியாக இல்லையானால் நம்மளுக்கு பிறப்புறுப்பினுடைய வியாதியும், இரத்தத்தினால் வரக்கூடிய வியாதியும், நம்மளுக்கு இந்த நோயும் நம்மளை வந்து சேரும். இவைகளை நாம் நீக்க வேண்டுமேயானால் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்க வேண்டும். இதுக்குரிய மரம், சுக்கிரனுக்குரிய மரம் எதுன்னு பார்த்தோன்னா அது அத்தி மரம். அத்தி மரம். ஆகவே நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், அத்தி பால், அத்தியில் கீழே நம்ம அத்தி மரத்துக்கு அடியில் நம்ம அருவாளால் எடுத்து கொஞ்சம் கிராச்சஸ் பண்ணி இது பண்ணோம்னா நம்மளுக்கு வரக்கூடியது பால் கிடைக்கும். அந்த அத்திப்பால் சும்மா கொஞ்சம் வரும்போது அவைகளை பிடித்து அதில் நம்மளுக்கு உடலை தேற்றக்கூடிய சூரணம், அதாவது நம்ம உடல் பலமாக இருக்கக்கூடிய சூரணம், தேற்றக்கூடிய சூரணம், அது அமுக்கரக்கிழங்கு சூரணமாக இருக்கலாம். அப்படி இல்லை என்றால் பூனைக்காளி விதை சூரணமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. இந்த மாதிரி சூர்ணத்தை மட்டும் அந்த அத்திப்பாலில் கலந்து அது குழைத்து கொடுப்போமேயானால் சில வியாதிகள் தீரும். அந்த சில வியாதிகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெள்ளைப்படுதல், பெரும்பாடு, இவைகள் அதிகமாக போகும். அதாவது எப்படின்னு கேட்டால், பெரும்பாடு என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும், லேடிஸுக்கு அதிகமாக இருக்கக்கூடியது, அதிகமாக நிலை தாண்டி வரக்கூடியது. எந்த அளவு வரணுமோ அதை விட கூட வருது அப்படின்னா நம்ம அதை தான் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது அந்த வெள்ளைப்படுதல்ன்றது அதுவும் அவங்க லேடிஸுக்கும் இருக்குது, ஜென்ஸுக்கும் உண்டு. அந்த வெள்ளைப்படுதல் நீங்குவதற்கும், இந்த பெரும்பாடு அதிகமாக இரத்தப்போக்கு போகிறது குறைவதற்கும் இந்த பால் சொன்னோம் இல்லையா, அத்திப்பால், அந்த அத்திப்பாலில் அந்த சூரணத்தை கலந்து சாப்பிட்டோமேனால் நிற்கும். அதாவது அதே நேரத்தில் நம்மளுக்கு தாது குறைவாக இருக்குமேயானால் அந்த இதுக்கும் இதை சாப்பிட்லாம், இதை நம்ம கொடுக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோமேயானால் நல்ல பலன் நம்மளுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அது ஒன்று. அடுத்தது, இந்த அத்தி பழத்தை எடுத்து காய வைத்து அதை நசுக்கி சூர்ணம் பண்ணி அந்த சூர்ணத்தை ஃபில்டர் பண்ணணும். அதாவது நம்ம சலடை போட்டு சலித்து எடுத்து அதில் நம்ம அந்த சூர்ணத்தை சாப்பிடுவோமேயானால் இரத்த நோய்கள், இப்போ சொன்னோம் இல்லையா, மொத்தமே 2 தான் சொன்னோம் சுக்கிரனால். அதில் ஒன்று சொல்லியாச்சு. இது அடுத்து இருக்கக்கூடிய இது நம்மளுக்கு இரத்தத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் தீர்வதற்கு அந்த அத்தி பழமானது அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லதை கொடுக்கின்றது. இந்த அத்திப்பழம் என்று நாம் சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. இந்த அத்திப்பழம் நமது உடலில் இருக்கக்கூடிய இரத்த நோய்கள் எதுவாக இருக்குமே, இப்போ இரத்த நோய்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் பிளேட்டு, அதாவது தகடுகள், அப்புறம் சோப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், அதனுடைய திக்னஸ்ஸு நிறையா இருக்குது. பிளட் எடுத்து படித்து பார்த்தோம்னா அதில் நிறையா வரும். இவைகள் எல்லாவற்றையும் நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணி சரியாக கொண்டு வருவது எது என்று பார்ப்போம். ஏனால் இந்த பழம், அதனுடைய பவுடர், தட் இஸ் அந்த அத்திப்பழம் காய வச்சு எடுத்த சூரணம், இவை பயன்படுத்தினால் இவைகள் எல்லாமே தீரும்.
ஆகவே இந்த மேற்கூறிய நம்ம சொன்ன இந்த டிசீஸ், இந்த வியாதிகள் சரியாக வேண்டும், நோய்கள் சரியாக வேண்டுமேயானால் இந்த நம்ம கப நாடியானது சரியாக இருந்தால் இவைகள் எல்லாம் வராது. கபநாடி சரியாக இல்லையானால் இதெல்லாம் நம்மளுக்கு வந்துடும். ஆகவே இந்த சுக்கிரன் நல்லா சொல்லுவாங்க, சுக்கிரன் அப்படியே அவங்களுக்கு என்ன சுக்கிர தசை அடிக்குது, அப்படியே பணத்தை கொட்டுன்னுவாங்க. ஆனால் சுக்கிர தசை சரியாக இல்லையானால், சுக்கிரனுடைய நாடி சரியாக வரவே இல்லையானால், அதாவது கபநாடி சரியாக இல்லையானால் இந்த நோய்கள் எல்லாம் வரும். இவைகளிலிருந்து விடுபடுவதற்கு தற்பொழுது சொன்ன இந்த மருந்தினை நீங்கள் பயன்படுத்துங்கள். அருகில் உள்ள ஒரு சித்த வைத்தியருக்கு நாடி அவரிடம் கேட்டு பின்பு இவைகளை பயன்படுத்துங்கள் என்று கூறி இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் நீங்கள் பங்கிட்டு பயன்பெறுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது மகான் காரைச்சித்தர் சேனல். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.